வீடியோவை தொடர்வதற்கு முன்னால் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தெருவின் அமைதியே ஒரு தனி அழகு. அந்த சூழலில் வெள்ளை நிற காம்பவுண்ட் சுவர்களுக்கு பின்னால் அடர்த்தியான செடிகளுக்கு நடுவே கம்பீரமாக நின்றிருந்தது அந்த வீடு. ஆனால் அந்த வீட்டை விடவும் அந்த வீட்டில் வசிக்கும் வனிதா ஆண்டிதான் அந்த தெருவின் அழகான தேவதை. அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவர் வழக்கம் போல் காலை 8 மணி வனிதா ஆண்டி தன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கேட்டை பூட்டிக் கொண்டிருப்பார். எப்போதும் நேர்த்தியாக கட்டப்பட்ட காட்டன் புடவை, கையில் ஒரு மெல்லிய ஸ்ட்ராப் கொண்ட கைக்கடிகாரம், இடது கையில் லஞ்ச் பேக். அவள் நடையில் ஊர்வங்கி மேலாளருக்கே உரிய நிதானமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். நான் என் வீட்டு பால்கனியில் நின்றபடி இதை பார்த்து கொண்டிருப்பேன். என்னை தாண்டி செல்லும்போது, என்ன தன்னே, இன்னும் சாப்பிடலையா என்று அவர் கேட்கும்போது அந்த விசாரணையில் ஒரு வசீகரமான அதிகாரம் இருக்கும். ஒரு நாள் அவள் வீட்டு பின்புறமிருந்த மாமரம் இந்த வருடம் காய்த்து குலுங்கியது. கிளைகள் பாரம் தாங்காமல் கீழே சாய்ந்து கிடந்தன. அந்த மாம்பழங்கள் சாதாரணமானவை அல்ல. ஒவ்வொன்றும் ஒரு கைக்கு அடங்காத அளவு. பாதி மஞ்சள் பாதி பச்சை நிறத்தில் சொட்டும் தேனை தங்களுக்குள் ஒளித்து வைத்திருப்பதைப் போல தெரிந்தன. ஒரு மாலை நேரம் வனிதா ஆண்டி அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்துவிட்டாள். தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள். நான் மெதுவாக அவள் வீட்டு காம்பவுண்ட் அருகே சென்றேன். காற்றில் மாம்பழத்தின் அந்த தித்திப்பான வாசனை என் மூக்கை துளைத்தது. அந்த தருணத்தின் உரையாடல், என்ன தம்பி, மரத்தையே அப்படி பாக்குற? அவள் குரல் கேட்டு நான் திடுக்கிட்டேன். இல்ல ஆண்டி, இந்த வருஷம் மாம்பழம் ரொம்ப பெருசா இருக்கு என்று இழுத்தேன். அவள் மேலே எச்சரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு பெண்ணின் குறும்பு இருந்தது. ஆசை வந்துருச்சா? ரொம்ப நாள் என்னோட மாம்பழங்களை சாப்பிட வேண்டுமென்று உனக்கு ஆசை இருக்குன்னு தெரியும். உள்ள வரியா என்று கேட்டிருந்தாள். நான் உள்ளே சென்றேன். மரத்தடியில் நின்றபோது சூரிய வெளிச்சம் இலைகளுக்கு இடையே புகுந்து அவள் முகத்தில் கோலமிட்டது. அவள் ஒரு நீண்ட கொக்கி கம்பியை எடுத்து ஒரு குறிப்பிட்ட கிளையிலிருந்த பெரிய பழத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்தாள். அப்போது நான் ஆண்டியில் பார்த்தேன். அவள் சேலைக்குள் 2 மாம்பழங்கள் இருந்தன. ஆண்டியிடம் அந்த சேலைக்குள் இருந்த அழகான மாம்பழங்களை ருசிக்க கேட்டேன். ஆண்டி உடனே என்னை பார்த்தார். நீ எந்த மாம்பழங்களை கேட்கிறாய்? என் சேலை மடியில் இருப்பதையா? இது கிழி குத்திய பழம், அது வேண்டாம். உனக்கு புதியதாக ஒரு மாம்பழத்தை தருகிறேன் என்று மென்மையாக சொன்னார். இந்தா, இதை சாப்பிட்டு பாரு என்று கையில் கொடுத்தாள். பழத்தை நான் வாங்கும்போது அவளுடைய மென்மையான விரல்கள் என் கைகளில் லேசாக உரசின. ஒரு மின்சாரம் பாய்ந்த உணர்வு அவள் கையை எடுக்கவில்லை. அவள் கண்கள் என் கண்களை நேராக பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. என்ன, கை நடுங்குது என்று மெல்லிய குரலில் கேட்டாள். நான் அந்த பழத்தை கையில் வைத்திருந்தேன். அதன் தோல் கதகதப்பாக இருந்தது. சாப்பிடு, இங்கே சாப்பிடு. ஆனா மெதுவா, ஒவ்வொரு துளி ருசியையும் உணர்ந்து சாப்பிடணும். அவசரப்பட்டா ருசி தெரியாது என்றாள். அவள் சொன்னது மாம்பழத்தை பற்றி மட்டும்தானா? எனக்குள் ஒரு சந்தேகம். அவள் என்னையே உற்று பார்த்து கொண்டிருந்தாள். நான் மெதுவாக பழத்தை சுவைக்கத் தொடங்கினேன். அதன் சாறு உதட்டில் ஒட்டியது. இங்கு வா என்று சொல்லி தன் கட்டை விரலால் என் உதட்டின் ஓரத்திலிருந்த சாற்றை துடைத்துவிட்டாள். அந்த ஒரு நொடி காலம் முறைந்து போனது. காற்றில் மாம்பழ வாசனை, அவள் உடம்பிலிருந்து வீசிய மெல்லிய பெர்ஃப்யூம் வாசனை இரண்டும் கலந்து ஒரு போதையை உருவாக்கியது. இனிப்பா இருக்கா என்று கேட்டாள். ரொம்ப என்றேன் நான் பழத்தை பார்க்காமல் அவளையே பார்த்தபடி. அவள் கண்கள் சிரித்தன. உனக்கு எப்போ தோணுவாசனதோ அப்ப வந்து கேளு என்று சொல்லிவிட்டு புன்னகையோடு வீட்டிற்குள் நடந்தாள். அந்த மாறை இப்பொழுது எனக்கு ஒரு புதிய பாடத்தை சொல்லிக் கொடுத்தது. சில விருப்பங்கள் சொல்லப்படாமலேயே புரியணைக்கப்படுகின்றன. அந்த மாம்பழத்தின் ருசி என் நாவில் மறைந்து போயிருக்கலாம். ஆனால் அவள் கொடுத்த அந்த பார்வையும் தொடுதலும் என் மனது ஒரு மாறாத நினைவாக தங்கிவிட்டது. அடுத்த நாள் மாலை வானம் லேசாக மேகமூட்டத்துடன் இருந்தது. எப்போது வேண்டுமானாலும் மழை வரலாம் என்கிற சூழல். வனிதா ஆண்டியின் வீட்டு வாசலில் அதே மாம்பழம். ஆனால் இன்று அதுடன் மண் வாசனையும் கலந்திருந்தது. நான் அவள் வீட்டு காம்பவுண்ட் அருகே சென்றபோது ஹால் கதவு திறந்திருந்தது. மெதுவாக உள்ளே நுழைந்தேன். வீட்டின் உட்புறம் மிகவும் நேர்த்தியாக இருந்தது. சந்தன நிற சுவர்கள், ஒரு மூலையில் பழங்காலத்து ஊஞ்சல். வனிதா ஆண்டி ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தாள். நான் உள்ளே வந்ததை உணர்ந்தும் அவள் தலையை நிமிர்த்தவில்லை. வா, கதவு சாத்திட்டு உள்ள வா என்றாள். அவள் குரலில் ஒரு விதமான காந்தம் இருந்தது.
நான் தயங்கி கதவை சாத்திவிட்டு அவள் அருகே சென்றேன். இன்று அவள் உடுத்தியிருந்த மெல்லிய நீல நிற புடவை அவளை இன்னும் இளமையாகவும் அழகாகவும் காட்டியது. நேத்து கொடுத்த மாம்பழம் தீர்ந்துடுச்சா என்று கேட்டபடி லேப்டாப்பை மூடிவிட்டு எழுந்தாள். இல்ல ஆண்டி, அந்த ருசி இன்னும் போகல, அதான் என்று நான் இழுக்க அவள் என் அருகே நெருங்கி வந்தாள். பேங்க்ல லோன் கேக்குறவங்க கூட இவ்வளவு தயங்க மாட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ அத தைரியமா கேட்கலாம்னு நேத்தே சொன்னனே என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளில் இருந்த ஒரு தட்டில் ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்டிருந்த மாம்பழத் துண்டுகளை காட்டினாள். நெருக்கத்தின் உரையாடல். அவள் ஒரு துண்டை எடுத்து என் வாய்க்கு அருகே கொண்டு வந்தாள். ஏந்தா, இது நேத்து சாப்பிட்டதை விட ஸ்பெஷல் என்றாள். நான் அவள் கைகளிலிருந்து அதை வாங்காமல் அவள் ஊட்டி விடுவதையே எதிர்பார்த்து நின்றேன். என் எண்ணத்தை புரிந்து கொண்டவள் போல மெல்லிய சிரிப்புடன் அந்த துண்டை என் வாயில் வைத்தாள். அவள் விரல்கள் என் உதடுகளில் பட்டபோது உடலில் ஒரு மின்னல் வெட்டியது. எப்படி இருக்கு என்று மிக நெருக்கமாக வந்து கேட்டாள். ரொம்ப இனிப்பா இருக்காண்டி என்றேன் தழுதழுத்த குரலில். வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படித்தான். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு அழகு, ஆனா அனுபவிக்கும்போதுதான் அதோட உண்மையான வீச்சு தெரியும் என்று சொல்லிக்கொண்டே என் சட்டையின் காலரை சரி செய்தாள். சொல்லப்படாத வார்த்தைகள் வெளியே மழை தூரத் தொடங்கியது. ஜன்னல் வழியாக வந்த குளிர்ந்த காற்று அவள் கூந்தலை என் முகத்தில் வருடியது. அவள் கண்கள் இப்போது ஒரு வங்கி அதிகாரியின் கண்களாக இல்லை. அவை காதலை தேடும் ஒரு பெண்ணின் கண்களாக இருந்தன. அவள் என் கையை பிடித்து ஊஞ்சலில் அமர வைத்தாள். யாருமில்லாத இந்த வீட்ல இந்த மாம்பழ வாசனை எனக்கு துணையாயிருக்கும். ஆனா இன்னைக்கு அந்த வாசனைக்கு ஒரு அர்த்தம் கிடைத்த மாதிரி இருக்கு என்று கூறி என் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். அந்த அறையில் கடிகாரத்தின் சத்தம் கூட ஒரு தாளமாக மாறியது. மாம்பழத்தின் இனிப்பும் குளிர்ச்சியும் அவள் உடலின் கதகதப்பும் சேர்ந்து ஒரு அழகான கவிதையை அங்கே எழுதிக் கொண்டிருந்தன.